பள்ளிசையில் அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, ஸோ ராஜ் ரஞ்சிதா 2 பேரும் காரில் போயிட்டு இருக்கும்போது அங்கே ரஞ்சிதா, ராஜுமா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மல்லி கையெழுத்து போட்டுட்டு 2 நாளில் விஜய் மாமா விட்டு பிரிஞ்சு போயிடுவாளா? சொல்லுங்க ராஜுமா. ஏன் ரஞ்சி, என்ன சந்தேகம் உனக்கு அதில்? இல்லை ராஜுமா, அவள் பேசிட்டு போயிட்டா, ஆனால் இருந்தாலும் எனக்கு சந்தேகமாகவே இருக்குது. அவள் மாமா விட்டு பிரிஞ்சு போவாளா மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ரஞ்சி, நான் அவளை அந்த அளவுக்கு மிரட்டியிருக்கேன். ஏன் கதிரேசன் பேசின அந்த வீடியோவையே அவள்கிட்ட எதுக்கு காட்டணும் தெரியுமா? அவள் நாம சொன்னால் அதிகமாக நம்ப மாட்டா. அதனால தான் கதிரேசன் பேசுனத கதிரேசனுக்கே தெரியாமல் அழகாக வீடியோ எடுத்து அந்த மல்லிகிட்ட போட்டு காட்டியிருக்கேன். மல்லி எதை பார்த்துட்டா, அதனால் கண்டிப்பாக மல்லி நம்புவா. சரி, நாம் விஜய் விட்டு பிரியலனா விஜய் ஜெயிலுக்கு போயிடுவார். வெண்பாவை விஜய்கிட்ட பிரிச்சுருவாங்க. அவளை பொறுத்த வரைக்கும் அவள் நல்லா இருக்காளோ இல்லையோ, கண்டிப்பாக விஜய் நல்லா இருக்கும்னு நினப்பா. அதுவும் விஜய்க்கு என்னை விட வெண்பா தான் முக்கியம்னு அவள் கண்டிப்பாக புரிஞ்சுப்பா. அதனால் நீ வேணா பாரு, இன்னும் 2 நாள் தான் விஜய் விட்டு பிரிஞ்சு கண்காணாத இடத்துக்கு அவள் போயிடுவா. அதுக்கப்புறம் விஜய் தனிமரமாக நிற்பான். அந்த நேரத்தில் நான் ஒன்றை வச்சு சின்னதாக ஒரு கேம் விளையாடி ஒன்று விஜய்க்கு கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். ரஞ்சி, நீ பயப்படாத, கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு ராஜி ரஞ்சிகிட்ட பேசிட்டு போகிறாங்க. போகிற நேரம் பார்த்து ராஜி வண்டியில் பிரேக் பிடிக்கலை. ராஜி ஒன்று, ஐயோ ரஞ்சி, காரில் பிரேக் பிடிக்கல, என்னாச்சுன்னு தெரில அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. ரஞ்சி ஒன்று, என்ன ராஜுமா, இப்போ தான் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி பேசுனீங்க, அதுக்குள்ளே காரில் பிரேக் பிடிக்கலன்னு சொல்கிறீங்களே, என்ன ராஜுமா, எனக்கு பயமாக இருக்கு ராஜுமா, ப்ளீஸ் ராஜுமா வண்டி எப்படி நிப்பாட்டிடுங்க. ஐயோ கூறுக்கட்டவளே, வண்டி கண்ட்ரோல்லாம் போயிட்டுருக்கு, வண்டியை கண்ட்ரோல் பண்ணவும் முடியல, பிரேக்கும் பிடிக்கல, எனக்கு இப்போ என்ன பண்ணுன்னு தெரியலடி எனக்கு அப்படின்னு சொல்லி ராஜி பயந்துட்டு காரை கொண்டு போய் பக்கத்தில் இருக்க ஒரு மரத்தில் மோதி 2 பேரும் அடிபட்டு கிடக்குறாங்க. மல்லி ஏற்கனவே விஜய் சொந்தலாம் மனசில் யோசித்து நாம் விஜய் விட்டு பிரிஞ்சிடலாம், அதுக்கப்புறம் விஜய் வெண்பா 2 பேரும் சேர்ந்து இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க நாம் நினச்சோம். ஆனால் வெண்பா நாம் இல்லாதனால வெண்பா ஒரு மாதிரி மைண்ட் அப்செட்டாக இருக்கலாமே, என்ன பண்ண போகிறோம், வெண்பா எப்படி சரி பண்ண போகிறோம்னு தெரியலையே அப்படின்னு மல்லி யோசிச்சுட்டே கோயிலுக்கு போகணும் வந்துட்டுருக்காங்க. வர வழியில் கார் ஆக்சிடென்ட் கிடக்கிறத பார்த்து எல்லாம் ஓடி வந்து 2 பேரும் தூக்கி ஆம்புலன்ஸில் ஏற்றுறாங்க. ஏற்றும் போது தான் மல்லி பார்க்குறாங்க, அது ரஞ்சிதா ராஜேஸ்வரியாக இருக்குது. அதை பார்த்தோன்னே மல்லி ஒன்னே, நினச்சண்டி நீங்கள் ஆடின ஆட்டத்துக்கு அந்த கடவுளாக பார்த்து கூலி கொடுத்துட்டாரு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இருந்தாலும் மல்லிக்கு மனசு கேட்கல. அதனால் அவளை ஏற்றிட்டு போகிற ஆம்புலன்ஸில் ஏறி மல்லி ஹாஸ்பிட்டலுக்கும் போகிறாங்க. போய் பார்க்குறாங்க, பார்த்தா 2 பேரும் ஐசியூவில் அட்மிட் பண்ணுறாங்க. டாக்டர்கிட்ட விசாரிக்கிறாங்க நம்ம மல்லி. அதில் சொல்கிறாங்க, இது மாதிரி ராஜி ரஞ்சிதா அவங்க 2 பேருக்குமே தலையில் பயங்கரமாக அடிபட்டிருக்கு, 2 பேருக்குமே அடி ஏற்பட்டிருக்கு. அடியில் 2 பேரும் இப்போதைக்கு அன்கான்ஷியஸ் நிலைமையில் இருக்காங்க. திரும்பவும் அவங்களுக்கு கான்ஷியஸ் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது, இல்லை அவங்க அப்படியே கோமாவில் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதில் இந்த கார் ஓட்டினவங்க யார், ராஜேஸ்வரியா, அவங்களுக்கு தான் தலையில் பயங்கரமாக அடிபட்டிருக்கு அப்படின்னு இங்கே டாக்டர் சொல்கிறாங்க. அதை கேட்டதும் மல்லி அப்படியே அதிர்ச்சி வராங்க. முடிஞ்ச வரைக்கும் அவங்களை காப்பாற்ற ட்ரை பண்ணுறோம், ஆனால் இவங்க தலையில் பயங்கரமாக அடிபட்டு ஸ்கல் ஓப்பனாக இருக்குது, இவங்க இப்போதைக்கு கோமாவில் தான் இருக்காங்க, திரும்ப கோமாலேருந்து வெளியே வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இல்லை அப்படியே கோமாவில் இருக்கவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. மல்லிக்கு என்ன பண்ண தெரில, இந்த விஷயத்தை போய் வீட்டில் சொல்லுமே அப்படின்னு சொல்லி மல்லி வேகமாக வராங்க. வந்து பார்த்தா விஜயும் இல்லை வெண்பாவும் இல்லை, அன்னப்பொண்ணி மட்டும் இருக்காங்க. பெரியமா பெரியமா, நான் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது ஒரு கார் ஆக்சிடெண்ட்டை பார்த்தேன் பெரியமா அப்படின்னு சொல்ல, யார் அந்த ராஜேஸ்வரியா அப்படின்னு கேட்க மல்லி ஒன்று, ஆமாம் பெரியமா, அது போய் உங்களுக்கு கரெக்டாக தெரியும், இல்லை நீ வந்த ஸ்பீடை பார்த்து சொன்னேன் பெரியமா, அவங்க அழைச்சி நான் தான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், நீ அப்போ அங்கே போனேன், அவள் செத்து போனால் போட்டுன்னு சொல்லிட்டு வர வேண்டியது தானே, என்ன பெரியமா அப்படி பேசுகிறீங்க, அவளுக்கு தான் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை, நமக்குமா மனசாட்சி இல்லை, ஹாஸ்பிட்டலில் டாக்டர் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, ரஞ்சிதா கூட இந்த பிரச்சனை இல்லை, அவளை எப்படியும் காப்பாற்றிடலாம், ஆனால் ராஜேஸ்வரிக்கு தலையில் பயங்கரமாக அடிபட்டிருக்கு, ஸ்கல்லே ஓப்பனாக இருக்கான் பெரியமா, அதனால் அவளுக்கு இப்போ சுயநினைவே இல்லையா, சுயநினைவு திரும்ப வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது, வராமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க பெரியமா. எனக்கு அது கேட்டது ரொம்ப ஒரு மாதிரி பயமாகிடுச்சு, அதெல்லாம் கிளம்பி வீட்டு வந்துட்டேன் பெரியமா அப்படின்னு சொல்ல, தெரியும் புள்ள இப்படி தான் நடக்கும்னு சொல்லிட்டு எனக்கு என்ன பெரியமா சொல்கிறீங்க, நானும் அதுலேருந்து சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் கொஞ்சம் கூட ஒரு மாதிரி ஃபீல் ஆகவே இல்லையே பெரியமா, உங்களுக்கு முன்னாடி தெரியுமா அந்த விஷயம் அப்படின்னு கேட்க, தெரியும் புள்ள, எப்படி மேம் தெரியும் உங்களுக்கு, ஒன்று சொல்லுவோம் அவன்கிட்ட, அந்த கார் பிரேக்கை கழட்டி விட்டது நான் தான். பெரியமா என்ன சொல்கிறீங்க, ஆமாண்டி, நேற்று அந்த ராஜு உனக்கு கால் பண்ணான், ஆனால் நீ அதை என்கிட்ட சமாளிச்சிட்ட, நீ திரும்ப அந்த வீட்டுக்கு போயிருக்க எனக்கு தெரியும், நான் போய் கேட்க போனதுக்கு அந்த ராஜி என்கிட்ட ரொம்ப ஓவராக பேசினான், கொஞ்ச நாளில் பாரு உன் குடும்பத்தை என்ன பண்ண போகிறேன் அப்படி அப்படின்னு என்கிட்ட சபதம் விட்டா, சவால் விட்டா, எனக்கு அப்பயே புரிஞ்சு போச்சு, நீ வேறு 2 நாளாக சரியில்லை, நீ ஒரு மாதிரி விஜய்கிட்டையும் வெண்பாக்கிட்டையும் சண்டை போட்டே இருக்க, எது கேட்டாலும் மூஞ்சடிச்ச மாதிரி பேசுகிற, எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது அந்த ராஜியால் உனக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னு, திரும்ப அந்த ராஜி மூலிமா இந்த குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு ஏதோ திட்டம் போடுறா அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதான் அந்த வீட்டில் அவள் பேசிட்டு வந்ததுக்கப்புறமா யோசித்தேன் என்ன பண்ணான்னு சொல்லிட்டு வெளியே வந்த நான் அந்த காரில் இருக்கிற பிரேக்கை கழட்டி விட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த ராஜேஸ்வரிக்கு புத்தி வரும்னு நினச்சேன்.
நான் நினச்ச மாதிரியே இப்போ அவளுக்கு அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கா. நீ சொன்னியே அவளுக்கு சுயநினைவு வராமல் போகும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த கடவுள்னு ஒருத்தர் இருந்தாருன்னா அவளுக்கு சுயநினைவு வராமையே போகட்டும். அப்போ தான் விஜய் தம்பியோட சொத்து எல்லாமே திரும்பவும் விஜய் தம்பிக்கே வரும். அப்போ தான் அவளுக்கு நல்லாவே புத்தி வரும் அப்படின்னு சொல்லி அண்ணன் பண்ணி சொல்கிறாங்க. மல்லி ஒன்று, பெரியமா இருந்தாலும் நீங்கள் பண்ண தப்பு இல்லையா பெரியமா? என்ன மாதிரி தப்பு? இன்னும் தப்புன்னு கேட்குறேன். நான் திரும்பவும் சொல்கிறேன், அன்றைக்கி சொன்னதான் இன்றைக்கி சொல்கிறேன். நியாயத்தை நியாயமான வழியில் போயிட்டு போராடலாம். ஆனால் அநியாயத்தை எதுக்கணும்னா நாமளும் அநியாய வழியில் தான் போய் ஆகணும். நாம் நேர்வழியில் போனால் நம்மளை இந்த உலகம் பார்த்து சிரிக்க தான் செய்வாங்க. அப்போ நாம் கஷ்டப்படுமே தவிர வாழ்க்கையில் முன்னேற முடியாது மல்லி. அதனால தான் அந்த அநியாயம் பண்ணுறவளுக்கு அநியாய வழியிலே போய் நான் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கேன். பார்க்கலாம் கண்ணு முடிச்சு திருந்துறாளா, இல்லை அந்த கடவுள் அவளை சுயநினைவே இல்லாமல் கோமாவை கொண்டு போகலான்னு பார்த்துக்கலாம் மல்லி. இதுக்கெலாம் நீ ஒன்றும் கவலைப்படாத, விட்டுத்தல் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அண்ணன் பண்ணி சொல்ல, மல்லி ஒன்று, என்ன பெரியமா இப்படி பண்ணிட்டீங்களே பெரியமா? கடவுளே, நாங்கள் எந்த தப்பும் பண்ணலை. பெரியமா பண்ண தப்புக்கே நான் மன்னிச்சிடு. ஆனால் அந்த ராஜேஸ்வரிக்கு எதுவும் இல்லாமல் அவளை எப்படியாவது காப்பாற்றிடு. அவள் கெட்டவ தான் இல்லைன்னு சொல்ல, இருந்தாலும் அவளுக்கு மனசு இருக்குல்ல, ஏதோ பணம் காசுக்கு ஆசைப்பட்டு புத்தி கட்டி போய் இப்படிலாம் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி மல்லி கடவுள்கிட்டையும் வேண்டிக்கிறாங்க.